ஐபால்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கடந்த பல எபிசோட்ஸா கிரகங்களே கோவில்களாய் அப்படின்ற தலைப்பின் கீழே தொடர்ந்து நிறைய வீடியோக்கள் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில இன்னைக்கு ஒரு முக்கியமான கோவிலை பத்தி பார்க்கணும். சென்னையில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, அவங்க ஏதாவது பொழப்பு நிமித்தமா மெட்ராஸ் வந்து இங்கே தங்கிட்டவங்களா இருந்தாலும் சரி, இவங்க முக்கியமா அதிமுக்கியமா போக வேண்டிய ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயில் என்ன கோயில் தெரியுமா? அதை பத்தி சொல்றேன். அதற்கு முன்னால இந்த கோவிலுக்கு யாரெல்லாம் போய் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னா அதுக்கு ஒரு வரைமுறையே கிடையாது. அனைவரும் போயிருக்கிறாங்க. சாதாரண ஆளும் போயிருக்கிறாங்க, சக்கரவர்த்திகளும் அங்க போயிருக்கிறாங்க. இந்த கோவிலோட வல்லமையும் வலிமையும் என்னன்றதை தெரிஞ்சா நாளையிலிருந்தே அந்த கோவிலுக்கு இன்னும் அதிகமான கூட்டம் வர தொடங்கிடும். மெட்ராஸ் வாழ் மக்கள் நிறைய பேர் அந்த கோவில்ல கால் எடுத்து வச்சதே இல்லை. ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு எல்லை தெய்வம் உண்டு. அந்த எல்லை தெய்வத்தை எப்பவுமே அவங்க கேட்டுக்கிட்டு அவங்க எல்லை தாண்டி போவாங்க. இப்போ ஒரு ஊருன்னா அந்த ஊருக்கு ஒரு எல்லை சாமி இருக்கும். வருஷம் ஒரு தடவை திருவிழா நடக்கும். அந்த கோயிலை சுற்றி அந்த சப்பரமா தேராக அதை கொண்டு வருவாங்க. அதுக்குண்டான வழிபாடு செய்கிறதோ காவு கொடுக்கறதோ இன்னும் பல மரியாதைகளை செஞ்சுட்டு பழையபடி கொண்டு போய் அந்த எல்லையிலேயே கொண்டு போய் அவங்கள உட்கார வச்சுட்டு வருவாங்க. இது போல ஒவ்வொரு ஊருக்கும் உண்டு, ஒவ்வொரு கிராமத்துக்கும் உண்டு, இன்னும் சொல்லப்போனா சில தெருக்களுக்கு மட்டுமே கூட உண்டு. இப்படி ஒவ்வொருத்தரும் தனக்குன்னு ஒரு எல்லை சாமி வச்சிருப்பாங்க. அப்படி பாதுகாக்கிறதுக்குன்னு ஒரு சாமி இருக்கும். சென்னைக்கு எல்லை தெய்வம்ன்ற மாதிரி சென்னையோட முதல் தெய்வம் எதுன்னு தெரியுமா? சென்னையில் இருக்கக்கூடிய காளிகாம்பாள் கோயில் தான் அது. சென்னையை நோக்கி யாரு பிழைக்க வந்தாலும் இந்த காளிகாம்பாள் கோயிலுக்கு போய் ஒரு முறையாவது தரிசனம் செய்துட்டு அங்க அனுமதி பெற்று போனா அவங்க வாழ்க்கையில உயர்ந்துகிட்டே வராங்கன்றது நிதர்சனம். நிறைய சினிமாக்காரங்க, நிறைய அரசியல்வாதி, நிறைய தொழிலதிபர்கள் எல்லாரும் அந்த கோயில் போய் வந்தவங்களா தான் இருப்பாங்க. நீங்க அவங்கள கேட்டீங்கன்னா தெரியும். அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த கோயில் பிரசித்தம். நமக்கும் அந்த கோயில் நிறைய பேருக்கு தெரியும். பாபான்னு ஒரு திரைப்படத்தில் கூட அந்த கோவிலை பற்றி எல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அந்த படம் வந்துட்டு போனதோட சரி, நம்ம காளிகாம்பாள் கோயில் இருக்குன்னு அறிமுகப்படுத்தி வைக்கிறதுக்கு வேணா அந்த படம் உதவுச்சே தவிர அந்த கோயிலுடைய அருமை தெரியாமல் இன்னும் நிறைய பேர் போகாமல் இருக்காங்க. சென்னைக்கு வந்து எவ்வளவோ பேர் சினிமாவில் ஜெயிக்கணும்ன்ட்டு அவங்க காலத்தெல்லாம் விரயமாக்கிக்கிட்டு நிறைய ஒவ்வொரு தெருவாக நின்று அவங்களுடைய எதிர்காலத்தை நோக்கி கனவு கண்டுட்டு இருக்காங்க. இவங்க எத்தனை பேர் காளிகாம்பாள் கோயிலுக்கு போயிருக்கிறாங்க? எத்தனை பேர் அந்த இறைவனோட அனுமதியை பெற்று வெளியே வந்திருக்கிறாங்க? யார் அந்த இறைவனை போய் தரிசிச்சிருக்காங்க? இல்லை யார் தொடர்ச்சியாக போயிட்டு இருக்காங்க? யாரும் இல்லை. மெட்ராஸ் சோறு போடணும், சென்னை அவங்களுக்கு சோறு போடணும், இங்கே தான் வளரணும், இங்கே தான் சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களே தவிர இந்த கோவில் போய் வந்தாங்கன்னா அவங்களுடைய வளர்ச்சி அபரிமிதமாக இருக்கும். இந்த இறைவன் கிட்ட யார் போய் வந்தாலும் இவங்களோட வாழ்க்கையை முழு பொறுப்பும் காளிகாம்பாள் எடுத்துக்கிறா அப்படின்றது நிறைய முன்னோர்கள் சொல்லி வந்ததாக இந்த ஊர் வாசிகள் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சதே ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயமா தான் இருக்கு. என்னன்னா, இந்த ஊருக்கு சாதாரண நிலையில வந்த ஒருத்தர், அவர் இன்னைக்கு தொழிலதிபராக இருக்கார். ஆனால் அவர் வந்த காலத்தில் அவருக்கு ஒரு பூ விற்கிற அம்மா இந்த தகவலை சொன்னாங்களாம். இந்த ஊருக்கே அதிபதி யார் தெரியுமா? அது காளிகாம்பா தான். காளிகாம்பாட்ட அனுமதி வாங்கினா அவங்க வாழ்க்கை ஜெயிச்சிடும் அப்படின்னு சொல்லி நீ இந்த கோயிலுக்கு தொடர்ந்து போப்பா அப்படின்னு இந்த நபர்கிட்ட அந்த பூ விற்கிற அம்மா சொல்லியிருக்கிறாங்க. இவர் அவங்க சொன்னாங்களேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அவங்ககிட்டயே பூ வாங்கிட்டு போய் முதல்ல தரிசனம் பார்த்துருக்கிறார். உள்ள தரிசனம் பார்க்கும்போதே நிறைய சுபசகனத்தை அவர் அனுபவிச்சிருக்கார். மணிச்சத்தம் கேட்டிருக்குது. சுமங்கலி ஒரு நல்ல வார்த்தை பேசிட்டு இவங்களை கடந்து போயிருக்கிறாங்க. இது போல் 1-2 விஷயங்கள்லாம் சுபசகனமாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இவர் பழக்கமாக வச்சுக்கிட்டார். அதே பூக்காரமாட்ட போய் கொஞ்சம் பூ வாங்கிட்டு அதே கோவிலுக்கு போய் அதை சாத்திட்டு இவர் தரிசனம் பண்ணுறதை வழக்கமாக வச்சுருக்கிறார். இவர் ஒவ்வொரு வாய்ப்பாக கிடச்சி ஒவ்வொரு பொருட்களாக உற்பத்தி பண்ணி அதை ஊரெல்லாம் விற்க தொடங்கினதும் அந்த அம்மா கிட்ட கதையாக சொல்லுவாராம். அந்த அம்மாவும் அதை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு கதையாக கேட்டு அவங்க இவருக்கு ஆறுதல் சொல்கிறதும் சந்தோஷப்படுறதும் வாழ்த்து சொல்கிறதும், இவருக்கு அந்த இறைவனை பார்க்குறோம், அதே போல் இந்த பூக்காரம்மாவை பார்க்கணும் அப்படிங்கிறது ஒரு மனசில் ஒரு பதிஞ்சு போன ஒரு செயல். இந்த அம்மாவை பார்க்கும் பொழுதெல்லாம் ஒரு சில நாள் அந்த அம்மா உடல்நலம் சரியில்லாமையோ இல்லை ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க இல்லாமல் அவங்க மக இருந்தாங்கன்னா கூட இவர் ரொம்ப மிஸ் பண்ண மாதிரி ஆகிடுவாராம். காளிகாம்பாலை பார்த்துட்டு வந்தால் கூட இந்த அம்மாவை பார்க்கலையன்ற மாதிரி மிஸ் பண்ண மாதிரி ஆகிடுவாராம்.
இது நீண்ட காலம் அப்படி செஞ்சுட்டு இருக்கிறார். இவருடைய வளர்ச்சி குறுகிய காலத்தில் அபரிமிதமாக போயிட்டுருக்கு. இவருக்கு இவ்வளவு காலம் தெரியாத ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அந்த அம்மாவுடைய பேர் வந்து காளியில் முடியுமா. காளின்ற ஒரு பெண்ணுடைய பேரில் அது பேர் முடியுமா. இவர் அது போல் ஒரு பெயர் சொல்கிறார், காளி அப்படின்னு அந்த அம்மா பேர் முடியுது சார், ஏதோ மாகாளியோ ஏதோ ஒரு பேர் சொன்னார். அவர் சொல்லிவிட்டு அவர் ஆச்சரியப்பட்டார். எனக்கு அந்த காளிகாம்பாள் தான் இந்த அம்மா ரூபத்தில் வந்து எனக்கு சொன்னாங்களோ அப்படின்றத நான் ரொம்ப நம்ப ஆரம்பிச்சிட்டேன் சார். அதுக்கப்புறம் அந்த அம்மாவுக்கும் தேவையான விஷயங்கள் என்னவோ அதெல்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சேன் அப்படின்னார். இதே விஷயத்த வேற மாதிரி உருமாற்றி என்னுடைய நண்பர், அவர் வந்து ப்ரெஸ்ஸில் இருக்கிறார், அவரு என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னார். சார், இந்த கோயில் போய் வந்த பின்னால் இன்னாருடைய வளர்ச்சி இப்படி ஆச்சு, இவங்க இவ்வளோ காலேஜஸ் எல்லாம், ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் எல்லாம் அவங்க வந்து உருவாக்கியிருக்கிறாங்க, அவங்களுடைய வளர்ச்சி பக்கத்தில் கூட யாரும் போக முடியாது சார். அதுக்கப்புறம் நானும் இந்த கோயில் போக தொடங்கினேன். நான் போக தொடங்கினதுக்கப்புறம் தான் எனக்கு இங்கே வேலை கிடச்சிது, அங்கே வேலை கிடச்சிது அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய பத்திரிகைகளின் பெயர்களெல்லாம் சொன்னார். எனக்கு ஆச்சரியம். ஏன்னா நான் மெட்ராஸ் வந்தது 15 வருஷம் முன்னாடி. இந்த தகவல் எனக்கு ஒரு 8-10 வருஷம் முன்னாடி தெரியும். அப்போ எனக்கு இந்த கோயில் எங்கே இருக்குன்னே தெரியாது. அப்புறம் தேடி கண்டுபிடிச்சி இந்த கோயிலுக்கு நானும் போயிட்டு வந்தேன். உண்மையிலேயே நிறைய விஷயங்கள், நிறைய மாற்றங்கள் அந்த கோயிலில் தெரியும், உங்களுக்கும் தெரியும். நீங்கள் யார் ஒருத்தர் மெட்ராஸில் இருந்தீங்கனாலும் அந்த கோயிலுக்கு போங்க, நிச்சயம் உங்களுக்கு வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு உண்டான வழியை அந்த இறைவன் உங்களுக்கு நிச்சயம் செஞ்சு கொடுப்பார். இந்த இறைவன் என்ன கிரகத்திற்கு உண்டான காரகத்துவம் உள்ளது? இந்த காளிகாம்பாள் அப்படிங்கிறது, இது காளியும் அம்பாளாகவும் எடுத்துக்கிட்டாவே போகிறோம். இது காளிங்கிறது ராகுவை குறிக்கும், அம்பாளுங்கிறது சந்திரனை குறிக்கும். இந்த ராகுவும் சந்திரனும் சேர்ந்து யாருக்கெல்லாம் பிரச்சனை இருக்குதோ, அல்லது யாரெல்லாம் இதனால் பாதிக்கப்பட்டாங்களோ, யாரெல்லாம் பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சி அடையணும்னு விரும்புகிறாங்களோ, யாரெல்லாம் செல்வத்தில் உயரணும்னு நினைக்கிறாங்களோ, அவங்க இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் போதும். பக்க பலமாக உங்கள் கூடையே இருந்து இந்த இறைவன் உங்களுக்கு வழிகாட்டுவான். இது ரொம்ப சாதாரண கிரக இணைவாக நினைக்காதீங்க. நிறைய பேருக்கு கிரகண தோஷம்னு ஒரு தோஷம் அவங்க ஜாதகத்தில் இருக்கும். இந்த கிரகண தோஷத்துக்கு இங்கே அங்கெல்லாம் அலைய வேண்டாம். இந்த காளிகாம்பாள் கோயிலுக்கு தொடர்ச்சியாக போய் வந்தாலே இந்த கிரகண தோஷன்றது நீங்கிடும். இவங்களுடைய செல்வமாக இருக்கட்டும், இவங்க தாயாருக்கு ஏற்படக்கூடிய சிக்கல்களாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, இந்த கோயிலுக்கு அவங்க ஜாதகத்திலையும் அப்படி அமைப்பு இருந்ததுன்னா நிச்சயம் அங்கே போகலாம். நிச்சயம் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஆளாக இவங்க வெற்றி பெறலாம். இது போல் நிறைய அதிசயமான கோவில்கள் நம்ம பக்கத்திலேயே, நம்ம கூடயே, நமக்காகவே இருக்குது. நாம் ஒவ்வொரு கோயிலையும் எப்படி நமக்கு தேவையோ அப்படி பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெறணும். இது போல் நிறைய கோயில்கள் இருக்குது. அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.